கோவை சுப்பிரமணியம் பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு பள்ளி, கல்லூரி மற்றும் கோயில்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் கோவை சுப்பிரமணியம் பாளையம் பகுதியில் உள்ள டீச்சர்ஸ் காலனி பேருந்து நிறுத்தம் அருகே கோயில் மற்றும் பள்ளிக்கு அருகில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசும் கோவையை சேர்ந்த மதுவிலக்குத்துறை அமைச்சரும் விரைந்து கடையை அகற்ற வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். டாஸ்மாக் கடையால் இரவு நேரங்களில் பெண்கள் சாலையில் நடந்து செல்ல முடியவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இங்கே ஒயின் ஷாப் கடை இருக்கிறனால எங்களால் தனியாக எங்கேயும் போக முடிய மாட்டேங்குதுங்க. ஸ்கூலுக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு போக முடியல. ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருக்குது. குழந்தைங்களாம் தனியாக ரெஸ்ட் ரூம் போக முடியலைங்க. பெரியவங்களால நைட்லேயும் போக முடியறதில்ல. இருக்க ரெஸ்ட் ரூம் இது ஒன்று தான் இருக்குதுங்க. எங்களால் நைட்டில் வந்தவளும் ஜென்ஸ் ஃபுல்லாமே அங்கே உள்ளதாக இருக்கிறாங்க. அதனால் எங்களால் தனியாக எங்கேயுமே போக முடியறதில்ல, வர முடியறதில்லைங்க. கண்டிப்பாக இந்த ஒயின் ஷாப் வந்து இந்த ஏரியாவிலேருந்து எடுத்தே ஆகணுங்க. என் பேர் ரேணுகாங்க. நான் ரிஷிராம் நகரில் இருக்கேன். இங்கே நிறைய ரெசிடென்சி ஏரியா இருக்குங்க. எங்களுக்கு நைட்டு அதாவது ஒரு 6 மணிக்கு நாங்கள் வெளியில் போனாவே இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. குழந்தைகளை டியூஷன் கூட்டிகிட்டு போக முடியல, வர முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஜல்லிக்குறையில் பப்ளிக் டாய்லெட் இருக்குது. அங்கெல்லாம் லேடிஸ் போகிறது ரொம்ப தொல்லையாக இருக்குது. அப்புறம் எல்லாரும் கொண்டு வந்து இந்த வண்டியை, காரு எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கள் ஏரியாவுக்குள்ளே போட்டுடுறாங்க. அந்த கார்லேயே உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க. அது போக போதைப் பொருள் கூட இங்கே வந்து மறைமுகமாக விற்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. நான் ஒரு ரிட்டையர்டு அரசு அதிகாரிங்க. நான் இங்கே பக்கத்தில் நீங்களே பார்க்குறீங்க, இங்கே 2 கடை இருக்குங்க பக்கத்தில். இங்கே பக்கத்தில் இருந்து 500 அடிக்குள்ளே ஸ்கூல் இருந்தாக்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ணணுன்னு முதலமைச்சர் உத்தரவிட்டாருங்க. ஆனால் இந்த 2 கடை எப்படி தப்பிச்சுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியலைங்க. இங்கே பக்கத்தில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டரில் பட்டத்தாரசம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலை கும்பிட்டு குலதெய்வமாக கும்பிட்ற ஜனங்க அங்கே இருக்காங்க. ஒரு 400-500 குடும்பங்கள் இருக்குங்க. அந்த கோயில் கணக்கு வைக்கல. பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, அதுவும் இல்லை. இங்கே 4:30 மணி ஆச்சுன்னா இது ஒரு முக்கியமான ரோடுங்க. இந்த ரோட்டில் வந்து கணக்கில் அடங்கால போக்குவரத்து போயிட்டுருக்கு. இப்போ நீங்களே பார்க்குறீங்க நம்ம நின்ன இடத்துல எத்தனை கார் வண்டி போகுதுன்னு. இதில் ஸ்கூலுக்கு பிள்ளைகள் சைக்கிளில் போகிறாங்க, வராங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குங்க. 2வது காரணம் வந்து எங்கள் குடியிருப்புக்குள்ளே வரானுங்க, எல்லாம் குடிக்கிறானுங்க. அந்த காகித கவர் எல்லாத்தையும் போட்டுறானுங்க, அங்கேயே படுத்துட்டு உருள்றானுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப அச்சப்படுறாங்க. அதனால் எங்களுக்கு டாஸ்மாக் வேணாம் சொல்ல, எங்களுக்கு இந்த ஏரியாவில் வேணவே வேணாங்க. இந்த கடை 2த்தையும் தயவுசெய்து மாண்பு முதல்வர்கள் இதை கருத்தில் கொண்டு இந்த கடையை வேறு இடத்துக்கு மாற்றணுன்னு எங்கள் குடிமக்கள் சார்பாக கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.